நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கு உலகத்திலேயே மிக பழமையான ஒரு ஸ்கவுட் ட்ரூப் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கிலாண்டில் இருந்த ஸ்கவுட் மூமெண்ட்டு 1908 ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் அதிலிருந்து ஸ்கவுட் ட்ரூப்பு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து. ஆனால் இங்கிலாண்டை விட்டு கடல் கடந்து ஃபஸ்ட்டு வெளிநாடுகளில் உருவானது ஃபஸ்ட்டு மால்ட்டாங்கிற ஒரு இடத்துல தான். 1909 ஒரு ட்ரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிலிமா லேண்ட் ஸ்கவுட்ஸ் அப்படிங்கிற பேரில் 1909 இது இங்கிலாண்டில் உள்ள ஸ்கவுட் அசோசியேஷனோட ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது. அப்படிப்பட்ட மிக ஒரு பழமையானது ஒரு ஸ்கவுட் ட்ரூப்பாக இன்றைக்கும் விளங்குகிறது. இன்றைக்கு என்ன பேரில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சிலிமா ஸ்கவுட் ட்ரூப் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கும் அது ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய சின்ன ஒரு நாடு தான் அது. அதில் 4 டிஸ்ட்ரிக்ஸ் தான் ஸ்கவுட் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. மொத்தமே இருக்கிறதே 3000 ஸ்கவுட்ஸ் தான் இருக்கிறாங்க. 500 அடல்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்குன்னு முறையான ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் அமைச்சு ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸ், சமீபத்தில் நடந்த கொரியாவில் நடந்த ஜாம்பரீஸ்லாம் கூட அவங்க கலந்துருக்கிறாங்க. பெரிய அளவில் சிறப்பாக நல்ல ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு வரலாற்று காரணம் என்னென்னா, பிபி இந்த மால்ட்டாவில் அவங்க அங்கிள் ஹென்ரி அகஸ்டஸ் ஸ்மித்துங்கிறவர் கவர்னராக இருந்தார். அந்த சமயத்தில் இவர் அங்கே மிலிட்ரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் 1790-93 ஆண்டுகளில். அதனால் அந்த இடத்துல முதல்ல ஸ்கவுட்டிங் உருவாகிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு பேடன் பவுலும் லேடி பேடன் பவுலும் 1913 செகண்ட் ஹனிமூன் இந்த மால்ட்டா ஐலண்டுக்கு போயிருக்கிறாங்க. பிபிக்கு பிறகு லேடி பேடன் பவுல் மட்டுமே அந்த இடத்துக்கு போய் ஸ்கவுட்டிங்கை வளர்த்துருக்குறாங்க. இங்கிலாண்டை தவிர்த்து வெளிநாடுகளில் முதல்ல உருவான ஸ்கவுட் ட்ரூப்புங்கிற பேர் இந்த ஃபஸ்ட்டு சிலிமா ஸ்கவுட் ட்ரூப்புக்கு இன்றைக்கும் அது தரமாக ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.